தாங்கள் வரும் தென்றல் காற்றை மறைக்கிறீர்கள். ஆதலால் தங்கள் குதிரையை ஓரமாக கொண்டு செல்லுங்கள். ஏன் அவ்வாறு கூறினாய்? ஏனென்றால் ஒருவருடைய கண்கள் தங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தான் உதவி செய்யலாமே என்று யோசித்தேன். எனது சகோதரிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? மகாராஜா, ஜலாலை பற்றி முக்கியமான விஷயம் தெரிய வந்துள்ளது. என்ன விஷயம் அது? அவர் மாறுவேடம் போடுவதில் வல்லவராம். முக்கியமான திட்டங்களை பயன்படுத்துவாராம். எப்படிப்பட்ட திட்டம்? எந்த ஒரு ராஜ்யத்தின் மீதும் போர் தொடுப்பதற்கு முன் மாறுவேடத்தில் அங்கு செல்வாராம். அதன் மூலம் அங்கிருக்கும் கோட்டையை பற்றியும் சேனை பலங்களை பற்றிய விவரங்களையும் அறிவாராம். எந்த வேஷத்தையும் போடுவதில் தேர்ச்சி பெற்றவராம். ஒரு வியாபாரியைப் போல், விவசாயியைப் போல், பிரஜையைப் போல். இதற்கு முன் ஜலாலுதீனை ஷான்பூரில் ஷெரீப் உத்தின் சிகரத்திற்கு அருகில் பார்த்தாராம். அதன் பிறகு வேறு எவரும் பார்க்கவில்லையாம். அந்த இடம் ஆமீருக்கு அருகில் தான் இருக்கிறது. ஆகையால் அவர் ஆமீருக்கு வந்தாலும் வரலாம். ஜலால் இங்கு வருவான் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. அப்படியே வந்தாலும் நமது சேனையின் கண்களில் இருந்து அவனால் தப்ப இயலாது. பார்மல் இந்த விஷயத்தை துளி கூட நம்பவில்லை. ஆமீருக்கு வரும் தவறை ஜலால் செய்ய மாட்டார் என்று நம்பினார். ஆனால் பார்மலின் எண்ணம் தவறாகிவிட்டது. ஏனெனில் ஆமீரில் ஏற்கனவே ஜலால் இருக்கிறார். நில்லுங்கள். பல்லக்கை அங்கே வையுங்கள். தாங்கள் வெளியே வரலாம் ஜோதா. தங்களிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கள். தங்கள் வயதில் இருக்கும் பெண்கள் விழா நேரங்களில் புது ஆடைகள், புது நகைகள் இவைகள் தான் வேண்டும் என்பார்கள். தாங்கள் ஜலாலின் தலை வேண்டும் என்றீர்கள். ஏன் அவ்வாறு? ஏனென்றால் நான் ஆமீரின் ராஜகுமாரி. என் பிரஜைகளை காப்பது என்னுடைய கடமையில் ஒன்றாகும். அந்த ஜலாலுதீன் எல்லையை மீறி தாக்குதல் நடத்தினான். பெண்களையும் குழந்தைகளையும் அவன் கொடுமைப்படுத்துகின்றான். நம் தெய்வங்களையும் அவன் அவமானப்படுத்துகிறான். அவன் பெயரை சொன்னால் என் நா கூசுகிறது. அந்த அளவிற்கு நான் ஜலாலுதீன் முகமதை வெறுக்கின்றேன். அதனால்தான் அவனுடைய தலை, அவனுடைய ஆட்சி, அவனுடைய அகங்காரத்தை ராஜபுத்திரர்கள் அடக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களை பார்த்ததும் எனக்கு காதல் வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அந்த காதல் இன்னும் அதிகமாகிவிட்டது. இன்று நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன். உங்களையும் உங்கள் நாட்டு மக்களையும்
என் இறுதி மூச்சு உள்ளவரை அனைவரையும் காப்பாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். தாங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வெறுப்பு அதிகமாகின்றதோ அப்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் சாந்தி அடையும். இவர்கள் இருவரும் என்ன அருமையான ஜோடி. ஜலாலின் தலையை இந்த ராஜா நிச்சயமாக கொண்டு வருவார். ஏனென்றால் தன் வருங்கால மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? சரியாக சொன்னாய். ஆமீருக்கு வந்தவுடன் அந்த முகலாயனின் ஒற்றனை பிடித்தார் அல்லவா? ஜலாலின் தலை விரைவிலேயே உருண்டோடிவிடும். அது இருக்கட்டும், அந்த ஒற்றனை இங்குதானே அடைத்து வைத்திருக்கிறார்கள்? ஆம், அந்த கைதியை அங்குதான் வைத்துள்ளார்கள். அட கயவனே, துரோகியே! இவனை ஏன் உயிரோடு வைத்துள்ளீர்கள்? எனக்கு வரும் கோபத்திற்கு இவன் தலையை வெட்ட வேண்டும் போல் இருக்கிறது. தாங்கள் எதற்காக கோபப்படுகிறீர்கள்? கொன்று விட்டால் பலி ஒரு தடவைதான், அதன் பின் மரணம். ஆனால் இவ்வாறு செய்தால் வாழ்க்கை முழுவதும் சிறையில் கடந்து சித்திரவதை அனுபவிக்க வேண்டும். தவறு. நிச்சயமாக என் ஷாஹின்ஷா இங்கு வந்து என்னை அழைத்துச் சென்று விடுவார். வாயை மூடு துரோகியே! இவனுக்கு உண்ண உணவு அளிக்காதீர்கள். இவன் இன்னும் துடிதுடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவன், இந்த முகலாயன், ஜலாலின் ரகசியங்களை நம்மிடத்தில் கூறுவான். அவர் மிக அருகில்தான் இருக்கிறார். அவரது வாள் எந்நேரத்திலும் உங்களை நெருங்க வாய்ப்புள்ளது. ராஜபுத்திர கோட்டையில் இருக்கும் கல்லை கூட உங்கள் ஷெஹன்ஷாவால் அசைக்க முடியாது. அவன் ஒரு கொடுமைக்காரன். கோபம் வந்தால் அவன் பிரஜைகளின் கை கால்களையே வெட்டி விடுவானாம். பெண்களை மதிக்க கூட அவனுக்கு தெரியாது. மறைந்திருந்து கோயிலை தாக்கும் கயவன் உன்னை எங்கு வந்தா காப்பாற்றப் போகிறான்? நீ உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் உனது விசுவாசத்தை ராஜபுத்திரனிடம் தியாகம் செய்துவிட. ஜலால் ரத்தம் சிந்தினால் மட்டும்தான் நீ பிழைக்க முடியும். பூஜை செய்யும் போது குளத்தருகில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? ராஜகுமாரியின் கேள்விக்கு பதில் சொல். என்னை போன்றவர்கள் அங்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்வது? என்னால் உங்கள் ராஜ்யத்திற்கு வராமல் இருக்க முடியவில்லையே.
எமது ராஜ்யமா? நீ எங்கிருந்து வருகிறாய்? உமர்கோட். நீ ராஜபுத்திர சேனையை சார்ந்தவன் என்பதை நிரூபி. ராஜபுத்திர சேனையை சார்ந்தவன் என்று நிரூபி. சரி, சந்தேகம் வந்தது, அதை தீர்த்து கொண்டேன். முகலாயர்கள் எங்கு நுழைவார்கள் என்று சொல்ல முடியவில்லை. இங்கு நிலைமை சந்தேகத்திற்கு இடமாகத்தான் உள்ளது. காற்றில் எவ்வளவு விஷம் பரவி இருக்கிறது என்றால் அதை மனிதன் சுவாசிக்கவில்லை என்றாலும் அது பரவுகிறது. ஆனால் தாங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். இங்கு யார் வேண்டுமானாலும் முகலாயர்களாக இருக்கலாம். உன் கழுத்தில் வாளை வைத்ததற்கு, நீயே இவனை தண்டிப்பதற்கு நான் உனக்கு அனுமதி தருகிறேன். இந்த விஷயத்தை என்னிடம் கேட்டால் நானே கூறுவேன். தாங்கள் எந்த விதமான ஐயமும் வைத்துக் கொள்ள வேண்டாம் ராஜகுமாரி ஜோதா அவர்களே. இந்த இடம் அந்த சகுனிபாயின் இடம் அல்லவா? ஆம். என்ன சொல்ல போகிறாய்? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நைவேத்தியம் முதலில் அம்மனுக்கும் பிறகு இவர்களுக்கும் கொடுப்பது வழக்கம். என் குடும்பத்தினர் இவரை மிகவும் நம்புகிறார்கள். அப்படியென்றால் நீ? அவரும் சாதாரண மனிதர்தான், கடவுள் அல்லவே. மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்களா? இன்று முதல் முறையாக சகுனிபாயின் வாக்கு பொய்யாக போகிறது. ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் காளி மாதாய நமக. 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 நடந்தது தங்களின் விருப்பப்படியே நடந்தது. நடக்கப் போவதும் தங்களின் விருப்பப்படியே நடக்கட்டும். எங்களை போன்றவர்களின் கண்களால் சில தூரம் மட்டுமே காண முடியும், ஆனால் தங்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஜோதாவின் மீது கருணை காட்டு. ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் காளி மாதாய நமக. சகுனிபாய், அங்கே பாருங்கள். இந்த நெய்வேத்தியம் அம்மனுக்காக. தங்களுக்கும் நெய்வேத்தியம் இருக்கிறது. ராஜகுமாரி ஜோதாவின் திருமணம் ராஜா சூரியபான் சிங்குடன் நடக்க உள்ளது. திருமண அழைப்பிதழை தயார் செய்துவிட்டால் மட்டும் நினைத்தது நடக்காது மைனாவதி.
ராஜா சூரியபான் சிங்கை ஏற்றுக்கொண்டதால் ஜோதா தன் தலையெழுத்தை மாற்றிக்கொண்டாள். எனவே தாங்களும் முழு மனதுடன் ஆசீர்வதியுங்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள் மைனாவதி, ஒரு சிலரே தலையெழுத்தை மாற்றிக்கொள்வார்கள். ராஜகுமாரிக்கு எனது ஆசீர்வாதம் என்னவென்றால், ராஜபுத்திரர்களின் தலையெழுத்தை மட்டும் மாற்றாமல் மதங்களை மாற்றும் ஆற்றல் பெற வேண்டும் என்றுதான். சரித்திரத்தின் பக்கங்களை திருப்பி பார்த்தால் அதில் இரத்த வாடை வீசும். ஆனால் உனது ஜோதா அதில் காதல் வாசனை வீசச் செய்வாள். அவளை பார்த்து சரித்திரமே கர்வம் கொள்ளும். உனது மகள் ஜோதா எவ்வளவு பெரிய மகாராணி ஆகப் போகிறாள் என்றால், ஜோதாவின் கரங்களை பற்று போகிறவன் இந்த நாட்டையே ஆளப்போகும் சக்கரவர்த்தியாக இருப்பான். ராஜகுமாரி ஜோதா இந்த சரித்திரத்திலேயே மிகப்பெரிய சம்ஹாரத்தை பார்க்க போகிறார். ராஜகுமாரி ஜோதாவை இந்த உலகம் யுத்தத்திற்காக மட்டுமல்ல, காதலுக்காகவும் பேசப் போகிறது. மைனாவதி, எனது கணிப்பு என்றுமே பொய்க்காது மைனாவதி, பொய்க்காது. ஜோதாவின் கதை ஒரு விடுகதை போன்றது. கூடிய சீக்கிரமே அதற்கு விடை கிடைக்கும். கான்பூரின் ராஜா சூரியபான் சிங், கான்பூரின் ராஜா சூரியபான் சிங். என்னாயிற்று? இந்த சேவகனின் மரணம் ஆபத்து அருகில் உள்ளதை காட்டுகிறது. தாங்கள் உடனடியாக கோட்டைக்கு சென்று விடுங்கள். எதிரி மாறுவேடத்தில் நம்மிடத்திலேயே இருக்கிறான். ஆனால் அவன் யார் என்று தெரியவில்லை. ஏன் வந்தான்? அவனுடைய திட்டம் என்னவென்று தெரியவில்லை. அந்த முகலாயனை காப்பாற்ற வந்திருப்பானோ? அடுத்து நாம் யுத்தத்தில் சந்திப்போம். ஜலாலுதீன் முஹம்மது. ஜலால், அப்படியெனில் விளக்கு பூஜையில் என் அருகில் நின்று கொண்டிருந்தது ஜலால் தானா? நான் கழுத்தில் வாளை வைத்தது அந்த ஜலாலுதீன் மீதா? உமர்கோட்,